ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோட் வித் விது. நான் உங்கள் விதுசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தனை எப்படி MySQLோட கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் சிஸ்டத்தில் வந்து பைத்தன் அண்ட் MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நான் இந்த ஒர்க்கை வந்து என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். அப்படி உங்கள் சிஸ்டத்தில் வந்து பைத்தன் இல்லைன்னு சொன்னால் உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு python.org என்று போட்டிங்கன்னு சொன்னால் பைத்தன் ஒஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் போயிட்டு நீங்கள் பைத்தனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். MySQL இல்லைன்னு சொன்னால் www.mysql.com/download என்று போட்டிங்கன்னு சொன்னால் MySQL ஒஃபிஷியல் வெப்சைட் வரும். அங்கே போய் என்ன செய்யலாம், MySQL டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களோட சிஸ்டத்தில் வந்து லோக்கல் கோர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எக்ஸாம் சர்வரோ இல்லை வெம் சர்வரோ யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் ஆல்ரெடி MySQL இருக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட், இப்போ பைத்தனையும் MySQLையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு கனெக்டர் தேவை. அது என்ன கனெக்டர்னு சொன்னால் MySQL கனெக்டர். அந்த MySQL கனெக்டரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் பைத்தன் பிப்பை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். சிஎம்டியில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். அப்போ உங்களோட சிஎம்டி ஓப்பன் பண்ணுங்க. ஜஸ்ட் விண்டோஸ் கீயோட R ப்ரெஸ் பண்ணுங்க. ரன் விண்டோ வரும். ரன் விண்டோவில் ஜஸ்ட் சிஎம்டி என்று டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் உங்களோட சிஸ்டத்தில் சிஎம்டி விண்டோ வந்துடும். இதில் உங்களோட சிஸ்டத்தில் வந்து பிப் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் PIP என்று டைப் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி நிறைய மெசேஜுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இது மாதிரி நிறைய மெசேஜுக்கு வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட சிஸ்டத்தில் வந்து பிப் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த பிப்பை வச்சு எப்படி MySQL கனெக்டரை இன்ஸ்டால் பண்ணுவோன்னு சொன்னால் ஜஸ்ட் PIP MySQL pip install pip install MySQL connector 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 python and போட்டு just PIP install MySQL connector python and போட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. அது ஓட்டோவாக அது நெட்டில் இருந்து இந்த பிப் பண்ணுறது பைத்தன் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முதல் ஒரு டிஸ்க்ளைமர் உண்டு. உங்களோட இதில் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்க வேணும். அப்போ தான் இந்த பிப் என்ன செய்யும், நெட்டில் இருந்து அதுவாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை எரர் காட்டும். இதில் எனக்கு வந்து ரிக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் என்று காட்டுது. ஏன்னா ஆல்ரெடி நான் பிப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால எனக்கு ரிக்யர்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்ஃபைட் காட்டுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதே மாதிரி இந்த கமாண்ட் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெட்லேருந்து ஓட்டோவாக அதுவே என்ன செய்யும், டவுன்லோட் பண்ணி தரும். நெக்ஸ்ட், நான் எக்ஸாம் சர்வரை யூஸ் பண்ணுறதால அதில் MySQL இருக்கும். நான் எக்ஸாம் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். என் எக்ஸாம் சர்வரை கண்ட்ரோல் பண்ண போயிட்டு அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே நேரம் என் MySQL வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் நான் MySQL வந்து இங்கே கோட் எழுத எனக்கு எந்த எரரும் இல்லாமல் கனெக்ட் ஆகும். இதுதான் இப்போ நீங்களும் உங்களோட சிஸ்டத்தில் வந்து இல்லைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், MySQL பைத்தனையும் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை எக்ஸாம் சர்வர் யூஸ் பண்ண சொன்னாலும் எக்ஸாம் சர்வரையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி. நெக்ஸ்ட், நான் பைத்தன் கோட் எடிட் பண்ணுறதுக்கு நான் Notepad++ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பைச்சாம் Visual Studio Code இல்லை பைத்தன் ஐடியல் எது வேணால் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் வந்து Notepad++ யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நான் கோட் எடிட் பண்ண போகிறோம், பைத்தன் கோட். ஜஸ்ட் நாங்கள் இப்போ MySQL இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டால் பண்ண MySQL கனெக்டர் பேக்கேஜை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுவோம். அந்த பேக்கேஜை வந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் இம்போர்ட் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முதல் இந்த ஃபைல் நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணுவோம். நீங்கள் ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணலாம். இல்லை கண்ட்ரோலோட ALTயோட S கொடுத்தாலும் அது சேவ் ஆகிடும். நான் இங்கே போயிட்டு இந்த ட்ரைவுக்குள்ளே test.py என்று கொடுத்து சேவ் கொடுக்குறேன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பைத்தன் ஃபைல் என்னபடியாக ஃபைலின் எக்ஸ்டென்ஷன் வந்து py என்று கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் ஆகிடும். இப்போ எனக்கு சேவ் ஆகின உடனே இந்த இம்போர்ட்ன்றது வந்து நல்ல டார்க்காக மாறிடுது கலராக. இம்போர்ட் MySQL connector CONNECTOR என்ற பேக்கேஜை வந்து நான் என்ன செய்யிட்டு இந்த MySQL கனெக்டரை வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் MySQL கனெக்டர். இந்த கனெக்டருக்கு நாங்கள் ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். வேரியபிள் DB கொண்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்.
NDBCon என்ற டேட்டாபேஸ் டிபி கனெக்ஷன் ஷார்ட் ஃபார்ம் COன்றதால நான் ஞாபகம் இருக்கட்டும்ன்றதுக்காக DBCon யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வேரியபிள்ன்ற பேர் வச்சுக்கொள்ளுங்க. இதுண்டான இப்போ என்ன பேருண்டான வேரியபிள் நேர் வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் நான் அந்த பைத்தன் பேக்கேஜுக்கு இருக்கிற மொடியூலுக்கு இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அந்த ஒரு பைத்தன் பேக்கேஜ் என்று சொன்னால் நிறைய மொடியூல்ஸ் இருக்கும். அந்த நிறைய மொடியூல்ஸ் என்ன சொன்னால் மொடியூல்ன்றது சாதாரண ஒரு பைத்தன் ஃபைல். அந்த ஃபைலுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்கள் இருக்கும், நிறைய குளோபல் வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த மொடியூலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை தான் நீங்கள் கால் பண்ண போகிறேன். MySQL.co connector.conect கனெக்ட் என்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் நான் இதை கனெக்ட் பண்ண போகிறோம் பைத்தனையும் MySQL. இந்த ஃபங்க்ஷன் அந்த மொடியூலுக்குள்ளே இருக்கும். நாங்கள் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்குரிய பராமீட்டரை இங்கே பாஸ் பண்ணால் அது ஓட்டோவாக அந்த மொடியூலேருந்து அதை எக்ஸிக்யூட். என்ன பராமீட்டர் யூஸ் பண்ணுவோம்னா கோஸ்ட் கொடுக்க வேணும். நாங்கள் லோக்கலில் ரன் பண்ணுறபடியாக நான் லோக்கல் கோஸ்ட் கொடுக்குறோம். LOCALHOST லோக்கல் கோஸ்ட் கொடுக்குறேன். ஜூஸர் கொடுக்க வேணும். என்ன ஜூஸர் நான் எக்ஸாம் சர்வர் யூஸ் பண்ணுறதா டிஃபால்ட்டாக அதில் ரூட் இருக்கும். நான் ரூட் கொடுக்குறேன். நீங்கள் என்ன யூசர் நேமோ அந்த யூசர் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்க வேண்டும். பாஸ்வேர்ட் நான் இதில் செட் பண்ணாதபடியாக டிஃபால்ட்டாக வந்து எம்டியாக இருக்கும். நான் ஒன்றும் செட் பண்ணாதபடியாக இதில் எம்டியாக வரும். இப்போ டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்குரிய ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. DB கனெக்ஷன் MySQL.connector.connect என்ற ஃபங்க்ஷன் மூலம் ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டேட்டாபேஸுக்கும் பைத்தனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். இதை செக் பண்ணுறதுக்கு நான் இஃப் கண்டிஷனை வச்சு செக் பண்ணலாம் கனெக்ட் ஆகிட்டாண்டு. இஃப் DBCon இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் அவுட்புட் ஆகிரும். ட்ரூ அல்ல ஃபால்ஸ். இஃப் DBCon சொன்னால் ட்ரூ இருந்ததுன்னு சொன்னால் இஃப் DBCon ட்ரூவாக இருந்ததுன்னு சொன்னால் பிரிண்ட் கனெக்டட் எனக்கு அவுட்புட்டில் கனெக்டட் என்று கால் பண்ணணும். CONNECTED கனெக்டட் எனக்கு அவுட்புட்டில் மெசேஜ் காட்ட வேணும். அப்படியே எரர் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் எல்ஸ் பார்ட்டில் எனக்கு எல்ஸில் பிரிண்ட் ஆகணும். PRNT பிரிண்ட் எல்ஸில் பிரிண்ட் ஆகணும். கனெக்ஷன் எரர் CONNECTIO கனெக்ஷன் ERRO கனெக்ஷன் எரர் என்ற மெசேஜ் எனக்கு என்ன செய்யணும் பிரிண்ட் ஆகணும். இப்போ படிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் நாங்கள் என்னென்ன செஞ்சுனாங்க, இதில் இம்போர்ட் MySQL கனெக்டரை இம்போர்ட் பண்ணாங்க. இம்போர்ட் பண்ண கனெக்டருக்கு ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாங்க. அந்த கனெக்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 3 பராமீட்டர் பாஸ் பண்ணாங்க. கோஸ்ட் என்ன சொன்னால் நாங்கள் இங்கே எக்ஸாம் சர்வர் லோக்கல் கோஸ்ட்டில் சர்வனுடைய நான் லோக்கல் கோஸ்ட் கொடுத்துருக்குறோம். யூசர் ரூட் கொடுத்துருக்குறோம். பாஸ்வேர்ட் எம்டி நான் பாஸ்வேர்ட் கொடுக்கல. இப்படி லைனில் தான் நீங்கள் இப்படி டைப் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் நேர இப்போ இங்கே நேர கம போட்டு அப்படியே டைப் பண்ணலாம். திருப்பி இங்கே இஃப் கண்டிஷனில் என்ன செஞ்சுருக்கிறேன்னு சொன்னால் இந்த DBCon இந்த கனெக்ட் பண்ண இந்த கனெக்ஷனை செக் பண்ணுறேன். உள்ள கனெக்ட் ஆகிருக்கும். எங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கான்ற எங்களுக்கு அவுட்புட்டில் பார்க்குறதுக்காக இஃப் DBCon கனெக்ஷன் பார்த்துட்டு பிரிண்ட் கனெக்டட் அப்படி கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் கனெக்டட் காட்டணும். எல்ஸில் எனக்கு பிரிண்ட் கனெக்ஷன் எரர் காட்டணும். நெக்ஸ்ட் இந்த பைத்தன் ஃபைலை ரன் பண்ணுவோம். ஒரு நோட் பேட்டில் எழுதின பைத்தன் ஃபைலை எப்படி ரன் பண்ணுவோம்னு சொன்னால் இந்த ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர் போயிட்டு CMD கொடுங்க. CMD கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைலில் இருக்கிற லொக்கேஷன் வந்துடும். திருப்பி இந்த ஃபைலுன்ற நேமை ஃபைலோட நேம் நான் test.py என்று கொடுத்தேன். நான் என்ற கொடுத்துறேன்னு சொன்னால் லோட் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு இந்த கனெக்ஷன் வந்து இங்கே கனெக்டட் ஆகிட்டு இங்கே இதில் தெரியுது test.py என்ற ஃபைலை கனெக்ட் ஆகிட்டுது. இதில் நீங்கள் ஏதாவது பிள்ளையாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஜூஸர் இப்போ ரூட்டுக்கு பதிலாக R00 கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணணும்னு சொன்னால் எது எரர் வரும். இங்கே test.py எரர் என்டர் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு இங்கே எரர் காட்டுது. MySQL இங்கே எரர் காட்டுது. ப்ரோக்ராம் இங்கே ஆக்சஸ் டிசைனர் ஃபார் ஜூஸர்னு MySQL எரர் காட்டுது. இப்போ ஜூஸர் நேம் கரெக்டாக கொடுக்குறோம். இப்போ எனக்கு சரியான ஒரு யூசர் நேம் கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் பண்ணி நான் அவுட்புட் பார்க்குறேன். அந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். என்ன கனெக்டட் காட்சி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.